Yes, dear 12th standard applied max students, இப்போ 9th question பார்க்க போறோம். question பாருங்க. The length x of a rectangle is decreasing. இதுக்காக தாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னேன். இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு. டிக்ரீசிங்னு இருந்தால் உங்கள் வேல்யூவில் நெகட்டிவ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ டிக்ரீசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் வந்து இன்க்ரீசிங்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூ y வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேட் of change in perimeter and area. பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும், ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். இப்போ டேரக்டாக சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்குற வேல்யூஸ் எழுதியிருக்கலாம். லென்த் பி எக்ஸ். ஸோ எக்ஸ் பி த லென்த் dx by dt which is equal to, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த லென்த்துங்கிற ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சென்டிமீட்டர் per minute கொடுத்துருக்காங்க. மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றணுமா அந்த கன்வர்ஷனில் இங்கே வேண்டாம். எல்லாருமே மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால சேஞ்ச் பண்ண வேண்டாம். சப்போஸ் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம பண்ணணும். ஸோ அவ்வளோ ட்ரிக்கியாக கேட்குறது இல்லை. ஸோ டிஎக்ஸ் பை டிடி இஸ் 3. டிக்ரீசிங், த வேர்ட் இஸ் டிக்ரீசிங். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. -3 சென்டிமீட்டர் per minute. So and then with dy by dt which is 2 centimeter per minute. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூ இஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் ஒய் இஸ் 6 சென்டிமீட்டர். அப்படி இருக்கும்போது சேஞ்ச் இன் பெரிமீட்டர் கேட்குறாங்க. அப்போ பெரிமீட்டரில் சேஞ்சஸ்னால் டிபி பை டிடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்குறது. செகண்ட் ஒன் ஏரியாவில் சேஞ்சஸ், அப்போ டிஏ பை டிடி என்ன, இதெல்லாம் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. So we'll begin with the solution. First, perimeter. We all know perimeter of the rectangle is, yes, 2l plus b. இந்த lக்கு பதிலாக தான் x and y கொடுத்துருக்காங்க. l is represented as x and breadth is represented by y. So l plus bக்கு பதிலாக x plus yன்னு வச்சுக்கலாம். இப்போ differentiate with respect to t. rate மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா differentiation with respect to t அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ differentiating with respect to t. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? dp by dt which is equal to 2 is a constant. x பண்ணணும், x பண்ணால் 1. x ஃபங்க்ஷன் வந்து t-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் இஸ் in the term of x. இப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்? dx by dt. good. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேருந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. by dy by dt. So this will be 2 times dx by dt plus dy by dt. dx by dt ஓட வேல்யூ கொஸ்டின்ல -3 கொடுத்துருக்காங்க. dy by dt is 2 centimeter. I'm just substituting it. So dx by dt is -3. dy by dt is +2. Units should be in minutes. சென்டிமீட்டர் per minutes. ஏன்னா பெரிமீட்டரோட யூனிட் என்னங்க சென்டிமீட்டரில் இருக்கும், டைமோட யூனிட் மினிட்ஸில் இருக்கும். So 2 times -3 plus 2 will be -1 centimeter per minute. So your final answer will be -2 centimeter per minute. So இது யாரோட ஆன்சர்? rate of change of perimeter ஓட ஆன்சர். இதில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா. ஏரியாவில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏரியாவோட சின்ன விஷயம் அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூவி மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. யூவி மெத்தட் அப்படின்னா என்னென்னா யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், இதுதான் யூனிட்ஸ். ஸோ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. ஸோ ஏரியாவுக்கு அந்த ஃபார்முலா தேவைப்படும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். எஸ். ஸோ டிஏ, ஏ அப்படின்னா என்ன? ஏரியா. ஏரியா எப்படி இருக்கும்? ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ இது பார்க்குறதுக்கு யூவி மெத்தட் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ வேல்யூ இஸ் எக்ஸ், வி வேல்யூ இஸ் ஒய். அப்போ du by நம்ம dtல தான் பண்ணணும். So this will be dx by dt and this will be dv by dt is dy by dt. ஃபார்முலாவை ஞாபகப்படுத்துகிறேன். uv is differentiation of uv is uv dash plus vu dash. அப்போ u value is x, v value v dashனா அவங்கள டெரிவேட்டிவ் பண்ண வேல்யூவை தான் நம்ம v dashன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேல்யூ என்ன இருக்குது?
Yes, good. dy by dt plus v value is y. நம்ம டெரிவேட்டிவ் பண்ண வேல்யூவை தான் u dash அப்படின்னு சொல்றோம். So this will be, yes, good, dx by dt. Hope you are clear with that. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். d times xy by dt which is equal to x dy by dt plus y dx by dt. Good, correct. So in the value substitute பண்ணலாமா? dy by dt is 2 and dx by dt is minus 3. dy by dt is 2 and dx by dt is minus 3. So your final answer will be 2x minus 3y. பட் இதோட முடிஞ்சிடல. dA by dt எங்க கேட்குறாங்க? x ஓட வேல்யூ இந்த கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணாங்க இல்லைங்களா? எக்ஸ் 10 அண்ட் ஒய் 6ன்னும் போது என்ன வேல்யூ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எக்ஸ் 10 அண்ட் ஒய் 6 போது என்ன? எக்ஸ் 10 அண்ட் ஒய் 6ன்னும் போது என்ன? 2 டைம்ஸ் 10 மைனஸ் 3 டைம்ஸ் 6. அப்போ 20 மைனஸ் 18. This will be 2. ஸோ ஏரியான்னும் போது என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைமுங்கிற போது மினிட்ஸ்ன்னு வரும். So your final answer is dA by dt is 2 centimeter square per minute. Okay, any doubts? Hope you are clear with it. Bye bye. Take care.